ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம பாண்டியன் இருக்காரு. எப்பா நீ ரொம்ப மோசம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அதாவது புள்ள வந்து மருமகளை கூப்பிட்டு வெளியே சந்தோஷமாக போனால் ஓகேன்னு சொல்லுங்கள். முதல்ல கேட்டால் ஓகேன்னு பர்மிஷன் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நைன்னு தான் இப்படி. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம செந்தில் வராரு கடைக்கே, வந்தோடனே கண்ணா பின்னான்னு பேசுகிறாரு. நீ வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணுறடா அப்படி இப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் உங்கள்கிட்ட கேட்டேன்ப்பா, நீங்கள் கேட்டப்ப பில்ல இல்லை, அப்போ நான் என்னப்பா பண்ண முடியும்? என் பொண்டாட்டியை தானப்பா கூப்பிட்டு போனேன், ரொம்ப நாளாச்சு கூப்பிட்டு போய், அதனால தான் கூப்பிட்டு போனேன், அவள் ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைக்கு பொண்டாட்டியோட மதிப்பை பெருசாக நினைக்கிறான். அப்படி இருக்கும்போது நீங்கள் பாராட்டணும்ப்பா, ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கடையில் வேலை செய்கிறவர், நீ தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை எந்த அளவுக்கு மோசமாக பேசக்கூடாதுப்பா, பேசாதப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் எப்பொழுதும் தெரிஞ்ச கதை தானே, விடுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க எல்லாத்தையும் சேர்த்து கஷ்டப்படுத்துறாருங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன கோமதி அம்மா இருந்துட்டு, ஏன்டா கதிர் இப்படி வேலை செஞ்சு கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அவங்க இருந்துட்டு, ஆமாம் இருக்கவங்களாம் வேலை செய்யலையா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசினதுக்கு இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது எதுக்கு தான் அந்த தங்கமயிலுக்கு சிரிப்பு வருதோ அது தெரியல. ஏம்மா உன் குத்து உடஞ்சதுன்னா அன்னைக்கு தெரியுமா, நீ போட்டிருக்கிறதெல்லாம் டூப்ளிகேட் நகைன்னு என்னைக்கு உண்மை வெளியே வரப்போது அன்னைக்கு எல்லாரும் ஃபேமிலியே சேர்ந்து குத்துன்னு குத்துணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓவர் ஆக்டிங் பாப்பா, இது உடம்புக்கு ஒத்துக்காது பாப்பா அப்படின்னு சொல்லணும் இந்த பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் மாமா சாப்பாடு இங்கேயே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் மாமா, நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேணாம் மாமான்னு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க, மொக்கையாவே இருந்தாலும் அது ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாரு. கேட்டால் இத்தனை வருஷமா நான் சமைச்சு போட்டேனே, அங்கே அப்போ எங்கேயா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு லுக்குறாங்க கோமதி அம்மா. அதாவது இவங்க பார்த்து வச்ச பொண்ணு, அதனால இவங்க அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களாம். இன்னொரு பக்கம் நீங்கள் பொறாமப்படுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து கேட்குறாங்க. மீனா அதுக்கு தான் சொல்கிறாங்க, ஏங்க அவங்க படிச்சுட்டு வேலைக்கு போயிருந்தாவது பொறாமப்பட்டிருக்கலாம், அதை விட்டுட்டு சமையலுக்கலாமா பொறாமப்பட போகிறாங்க, வீட்டு வேலைக்கெல்லாம் யாராவது பொறாமப்படுவாங்களாங்கிறாங்க. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.